பற்றி பேசுவோம், வேறு எதை பற்றி. One small request to all of you. We have What is so very wonderful about this whole presentation? You are a dance, you know better than me, but still. புரிய வைக்கிறது இல்லை, பாமர மக்களுக்கு டான்ஸ் பரதநாட்டியத்தை புரிய வைக்கிறது த்ரூ இந்த மாதிரி அருமையான கதைகளை போது the simplicity of the presentation was excellent. அதுக்கு you must give her a reading. அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப சிம்பிளா போகும்போது கிளாசிசிட்டி அடிபடும். ஆனா அது அடிபடாம பாமரனுக்கும் முதல் ரோவுக்கும் புரியும் கடைசி ரோவுக்கும் புரியுன்ற மாதிரி நீங்க செட்டப் பண்ணதான் ஐ திங்க் இட் இஸ் யுவர் சக்சஸ் டுடே. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், ஐ ஹாவ் டு அப்பாலஜைஸ். இப்படி அருமையா நம்ம இந்து தர்மத்தை பத்தி வைணவ சம்பிரதாயத்தை பத்தி பிரமாதமா சொன்ன இந்த நாட்டிய நாடகத்துக்கு நான் கருப்பு சட்டை போட்டு வந்தேங்கிறத வருத்தமா இருக்கிறது. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா இதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெருமை இருக்குது. எந்த கொம்பன் வந்தாலும் யார் வந்தாலும் எத்தனை மாலிக் கபூர்கள் வந்தாலும் நமது இந்து தர்மத்தை அழிக்க முடியாது என்பது ரொம்ப திட்டவட்டமாக தெரியும். சனாதன தர்மத்தை அதுல அவ்வளவு சத்து இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு இதுல பெஸ்ட் பிடிச்ச இன்சிடென்ட் மாலிக் கபூர் இன்சிடென்ட் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா செட்டப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அந்த இது இட் இஸ் சோ நேச்சுரல். அந்த மியூசிக்கு அங்க அந்த துர்க்கச்சி ஆஞ்சியார் வந்து அப்படியே போய் கடவுளோட ஒன்னா இருந்தது. அதெல்லாம் என்ன எத்தனை கதைகள் இருக்கு. நம்ம இந்து மதத்துல மட்டும்தான் நினைக்கிறேன் புராணமும் இதிகாசமும் இணைந்தே வரும் த்ரூ அவுட். இது நடக்குமா அப்படின்னு நம்ம கேட்கிற இடத்துல நடந்திருக்கு, அந்த இடத்துல ஒரு ப்ரூஃப் இருக்கும். அது நம்ம அதை ரொம்ப அழகா நீ காமிச்சிங்க. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன். அந்த எனக்கு ரொம்ப திருப்பி நான் அதே சொல்றது சிம்பிளிசிட்டி ஆஃப் பிரசன்டேஷன். அண்ட் உங்ககிட்ட ஐ குட் சி த டெடிகேஷன் தட் ஐ ஹவ் சீன் வித் சோபனா. சோபனா என்னோட நிறைய வெளியூர்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்க டிராமா போடுவோம், அவங்க டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹர் டெடிகேஷன் இருக்கு பாருங்க, அந்த டிசிப்ளின் ரொம்ப அழகா நீங்க மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. And of course, hats off. So many roles நீங்க போட்டு. But I would not just stop with congratulating you. I would congratulate everyone, even right up to the little மானா போட்ட வரைக்கும் அத்தனை பேரும் பர்ஃபெக்டா அவங்க வேலையை செஞ்சாங்க. Well coordinated and special congrats to the music team. Excellent music. Whoever composed it, sang it, எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஒரு நல்ல ஈவினிங் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து டான்ஸ்ல ஃபுல்லா உட்காந்து பார்த்ததே கிடையாது நிறைய. எங்க பாரத் கலாச்சாரத்தையும் அப்படி நான் பாதியில எழுந்து போயிடுவேன். டுடே இட் மேட் மீ சிட்டிங், இட் வாஸ் சோ இன்ஃபர்மேட்டிவ். ஸ்ரீரங்கத்தை பத்தி இத்தனை விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை சொல்லும் போது அது அழகா பதமா ரொம்ப பதவிசா சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் ஐ ஹோப் after seeing this, my wife who is also the secretary of Bharat Kalachar, she said இத கண்டிப்பா நம்ம பாரத் கலாச்சாரல ஒரு தடவை போடணும்னு சொல்லிருக்காங்க. So I will try to create an opportunity for that also. Thank you for inviting me, and I wish this program reaches a lot of places. You should go worldwide with this because our Vaishnava சம்பிரதாயத்தை பத்தி அவ்வளவு பிரமாதமா and யாரையும் அஃபெக்ட் பண்ணாம யாரையும் ஊன் பண்ணாம ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. Hats off to you. A good evening spent. Thank you so much. சோபனா விஷயம் தான் இவங்களுக்கு சோபனா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டாஸ்க் மாஸ்டர், அவங்க எவ்வளோ டிசிப்ளினாக அப்படியே நமது இந்து கதைகளில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இதிகாசமும் இருக்கும், புராணமும் இருக்கும். நம்ப முடியாதுன்ற சில விஷயங்களும் இருக்கும். அது ஏன் நம்பக்கணுங்கிறதுக்கு காரணங்களும் இருக்கும். அது ரெண்டையும் சேர்த்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. இது இன்னும் யங்ஸ்டர்ஸ் நிறையா போய் பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ்னும் போது நான் வந்து எல்லாரும் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் இந்த கதைகளை பார்த்தாங்கன்னா அது நம்ம கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் மேலே நம்மெல்லாம் வந்து இந்தியர்களுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இந்தியனோட பண்பாடு என்ன, பாரம்பரியம் என்னங்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய எல்லா இடத்துலையும் நடக்கணும். இப்போ சினிமா இருக்குது, ட்ராமா இருக்குது, அதெல்லாம் இருக்குது வேறு. பட் இந்த மாதிரி நாட்டிய நாடகங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துல போய் போட்டால் அது எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்யூ. இங்கே வந்தால் இதை பற்றி பேசுவோம், வேறு எதை பற்றி.